ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் தான். இன்றைக்கி நம்ம சேனலில் டெர்மாக்கோவோட சாலிசிலிகமேட் ஃபேஸ் சீரம் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக இதில் ஃபேஸ் வாஷ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்க ரெண்டையுமே கோம்போவாக தான் விட்டுருக்காங்க. ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் சீரம் ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த வகையான பிம்பிள்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிம்பிள்ஸாக இருக்கலாம், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இல்லை ஆயிலி ஸ்கின்னால் வரக்கூடிய பிம்பிள்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான பிம்பிள்ஸாக இருந்தாலுமே சாலிசிலிக் ஆசிட்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெறுமனே சாலிசிலிக் ஆசிட் சிரம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிரம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். பட் அதோட ஸ்பாட்ஸை அப்படியே விடும்போது உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸே கிடைக்காது. உங்கள் ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸ் போனாலும் அந்த மார்க்ஸ் இருக்கும்போது உங்கள் ஃபேஸ் ஆக்னி ப்ரோன் ஒரு ஸ்கின் மாதிரி தான் தெரியும். பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த பொல்யூஷன்னால் வரலாம். உங்களுக்கு அந்த பொல்யூஷனில் ட்ராவல் பண்ணுறனால, இல்லை உங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வரலாம், இல்லை உங்கள் ஜெனட்டிக் இஷ்யூஸ்னால வரலாம், இல்லை உங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரலாம். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இருக்குது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு. பட் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்டேக் எப்படி நல்ல ஃபுட், அதாவது ஆயில் கண்ட்ரோல் பண்ணி, ஜங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, அண்ட் வெளியே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரோன், ஆயிலி காம்பினேஷன், நார்மல், ட்ரை, அதாவது இது உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் ஸ்ட்ரிப் பண்ணாது, பட் மேலே இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். அதாவது உங்களுக்கு இந்த டர்ட்னால வரக்கூடியது, போர்ஸ் கிளாக் ஆகிறதுனால வரக்கூடிய பிம்பிள்ஸ், இதெல்லாமே சாலிசிலிக் ஆசிட் ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் தான். ஸோ அதெல்லாமே கிளென்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் தடுக்க முடியும். இதில் 2 ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சாலிசிலிக் ஆசிட் 2% அண்ட் 5% நியாசினமைட் சீரமும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா ஆக்னி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஜென்டலாக ஃபேஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் நியாசினமைட் தெரியும் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டேன்னு எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸுமே நல்லா பிரைட் ஆகும். பிம்பிள்ஸுமே போகிறதுக்குமே, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் போகிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெவியான பிம்பிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருந்தால் ஒரு 2 வீக்ஸில் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஒரு 1 மந்தில் கண்ட்ரோல் ஆகும், அவ்வளோதான். பட் ரொட்டீனாக யூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் டைப்பில் ஒரு மைல்டான கிளென்சர் தான். இந்த ப்ராடக்ட் டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட். அண்ட் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெர்மாக்கோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் அதை பண்ணியிருக்காங்கிறதுனால எந்த அளவுக்கு ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ml உங்களுக்கு 300 எம்ஆர்பி வருது. பட் ஆன்லைனில் 259 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிடலாம். அண்ட் 10 ml 30 ml 2 சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லைனாலும் உங்களுக்கு ஜென்டல் எக்ஸ்போலியேஷனுக்கு நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.